சிறந்த சுதந்திர போராட்ட வீரர் திரு தீரன் சின்னமலை அவர் நாட்டின் விடுதலைக்காக தனது வாடவும் மற்றும் இரத்தம் சிந்தியவர்களுக்கு நாம் மறக்கக்கூடாது. சின்னமலை அவர்களுக்கு நன்றியாக நாம் ஒரு சிறந்த பாரத்தை உருவாக்க வேண்டும். தமிழ ஒரு பழமையான மொழி, மிகவும் பழமையான மொழி, ஒரு அழகான மொழி, ஒரு சக்தி சாயந்த மொழி. வணக்கம்ங்க. இன்னைக்கு ஈரோடு நந்தாஸ் விழாவில் வந்து ஒரு சிறப்பான ஒரு வீடியோ பார்க்க போறோம். அதாவது பாத்தீங்கன்னா இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக போராடி ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்ட மாவீரன் தீரன் சின்னமலை. ஆமாங்க, ஈரோடு மாவட்டம் அரச்சலூர் அருகே ஓடாநிலையில் தீரன் சின்னமலைக்குன்னு இன்னைக்கு மணிமண்டபம் இருக்குது. இந்த மணிமண்டபத்தில் ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னா ஆடி 18ஆம் தேதி ஆடி பெருக்கண்ணைக்கு பார்த்தீங்கன்னா இவருக்கு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெறும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்திய சுதந்திரத்துக்காக போராடி ஆங்கிலேயர்களால் சேலம் மாவட்ட சங்ககிரி கோட்டையில் வந்து ஆடி 18ஆம் தேதி அன்னைக்கு அவர் தூக்கிலிட்டாங்க. அந்த தூக்கிலிட்ட தினத்தை வந்து இன்னைக்கும் ஆண்டுதோறும் வந்து இந்த மணிமண்டபத்தில் வந்து முக்கிய தலைவர்கள்லாம் வந்து மாலை அணிவித்து மரியாதை செஞ்சுட்டு போகிறது வழக்கம். இந்த ஆண்டு அதாவது 217வது நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு தமிழகத்தின் கவர்னர் மதிப்புக்கு மரியாதைக்கு உரிய மாண்புமிகு ரவி அவங்க கலந்துக்கிட்டு தீரன் சின்னமலை சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த நினைவேந்தல் நிகழ்ச்சி தான் நம்ம ஈரோடு நந்தாஸ் விழாவில் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். இந்த நிகழ்ச்சி எப்படி நடைபெற்றது, எவ்வளோ சிறப்பாக நடைபெற்றது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ஈரோடு நந்தாஸ் விழாக்கு இப்போ தான் வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுவீங்க. இது போன்ற பயனுள்ள தகவலை நம்ம தொடர்ந்து ஈரோடு நந்தாஸ் விழாவில் நம்ம பதிவு பண்ணலான்னு இருக்கிறோம், பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நீங்களும் ஆதரவு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு அனுப்பிச்சு வைங்க. இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம் வாங்க. சுதந்திர போராட்ட தியாகி தீரன் சின்னமலையின் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் கவர்னர் கலந்துக்கிட்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இந்த விழாவில் சிறப்புரையாற்றினது வந்து நம்ம கொங்கு நாட்டு மக்களிடையே பெரும் வரவேற்பு பெற்றதுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து முதன்னு கவர்னர் வந்து தியாகி தீரன் சின்னமலை சிலைக்கு இங்கே அரச்சலூர் இருக்க ஓடானில் இருக்கிற மணிமண்டபத்தில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறாங்க. குறிப்பாக வந்து ஆண்டுதோறும் வந்து ஆடி 18ஆம் தேதி அன்னைக்கு தீரன் சின்னமலையின் நினைவேந்தல், அதாவது அவரை தூக்கில் போட்ட ஆடி 18 அன்னைக்கு ஓடாநிலையில் இப்போ இருக்கிற மணிமண்டபத்தில் முக்கிய தலைவர்கள்லாம் வந்து மாலை அணிஞ்சு மரியாதை செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் தீரன் சின்னமலை சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்வாங்க. இந்த நிகழ்ச்சி மேதகு கவர்னர் வந்த நிகழ்ச்சி வந்து பொதுமக்களிடையே வரவேற்பு பெற்றது. இந்த கவர்னர் நிகழ்ச்சியில் இப்பகுதி மக்கள் ரொம்ப ஆர்வத்தோடு கலந்துக்கிட்டாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா முக்கிய தலைவர்கள் இந்த விழாவில் வந்து கலந்துக்கிட்டு விழாவை சிறப்பித்தாங்க. விழா வெகு விமர்சையாக நடைபெற்றதுங்க. ஒரு சுதந்திர போராட்ட தியாகி தீரன் சின்னமலையின் நினைவேந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது எல்லாருமே பெருமையாக நினச்சாங்க. குறிப்பாக பெருமையாக நினச்சாங்க. இந்த விழா வந்து சிறப்பாக நடந்தது. கவர்னர் மேதகு ரவி அவங்க வந்து தீரன் சின்னமலை பற்றி வந்து நம்ம வந்து சிறப்புரையாற்ற, குறிப்பாக அடுத்த தலைமுறையினர் தீரன் சின்னமலை அவர்களுடைய வீர வரலாறை படித்து தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும்போது தவறாமல் தீரன் சின்னமலையின் வீர வரலாறு புக்கு வாங்கி படிங்க. ஜெயராமபுரம் சார்பாக பேரன்புடனும் பெருமகிழ்வுடனும் வரவேற்கிறோம். இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் தீரன் சின்னமலை அவர்களின் 217ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள மேதக ஆளுநர் மற்றும் தம் ஆன்மீக பெரியோர்கள், சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் கொங்கு சமூக ஆன்மீக கல்வி கலாச்சார அறக்கட்டளை மற்றும் தீரன் சின்னமலை கூட்டமைப்பு ஜெயராமபுரம் சார்பாக பேரன்புடனும் பெருமகிழ்வுடனும் வரவேற்கிறோம். நன்றி. மதிப்பிற்குரிய முன்னாள் IAS அதிகாரி திரு ராஜா பி ஆறுமுகம் அவர்களை வரவேற்புரை ஆற்ற அன்புடன் அழைக்கிறோம். அகத்தியன் கண்ட அமுதமொழி, அமிழ்தின் இனிய மொழி, உலகின் மூத்த மொழி, தரணி ஓட்டும் நம்மொழி, இறைவனே இறங்கி வந்து சங்கம் வளர்த்து அமைந்த மொழி நம் தாய்மொழி தமிழ் மொழியை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். அனைவருக்கும் முதற்கண் வணக்கம்.
இந்திய காவல்துறை அதிகாரியாக தனது பணியை 1976ஆம் ஆண்டு துவங்கி பிறகு கேரள மாநில தொகுதி அதிகாரியாக பணி உயர்வு பெற்று 2012ஆம் ஆண்டு இந்திய உளவுத்துறையில் சிறப்பு இயக்குநராக இருந்து 2016இல் தேசிய பாதுகாப்பு மன்றத்தின் தலைவராக இருந்து 2018ஆம் ஆண்டில் இந்திய தேசிய பாதுகாப்பு துணை ஆலோசகர் 2019ஆம் ஆண்டு நாகாலாந்து மாநிலத்தினுடைய ஆளுநர் சிறப்பான பணிகளை செவனேல் நிறைவேற்றி தற்போது தீரன் சின்னமலை அவர்களின் 217வது நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு பிரதம விருந்தினராக வருகை புரிந்துள்ள மேதகு தமிழக ஆளுநர் அவர்களை இருகரம் கூட்டி வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்வில் மேதகு ஆளுநர் அவர்கள் நம்முடன் இருப்பது நமக்கு ஒரு புது உத்வேகத்தையும் பிராந்தியத்திற்கு ஒரு சிறந்த தார்மீக ஊக்கத்தையும் அளிக்கிறது. இவ்விழாவில் மேதகு ஆளுநர் அவர்களை மீண்டும் ஒரு முறை அன்புடன் வரவேற்கின்றோம். இறையர்களோடும் தமிழோடும் பல அடியார்களை உருவாக்கிய சாந்தலிங்க பெருமான் அவர்களை தொடர்ந்து சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் பிறகு அருள்மரபில் தமிழையும் சைவத்தையும் இரு கண்கள் என கொண்டு காஞ்சி பேரூர் திருமணத்தை உயர்ந்த நிலையில் வளர்த்து உலகெங்கும் சென்று தமிழ் கொண்டாட்டில் பேரூர் ஆதீனம் மற்றும் போசக் அறக்கட்டளையின் தலைவருமான திரு சாந்தலிங்க மருதாச அடிகளார் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். சைவ ஆதீனங்கள் மரபில் வாழையடி வாழையாய் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் உதயமானதுதான் சேவை ஆதீனம் என்னும் கௌமார மடாலயம். அப்படிப்பட்ட மடாலயத்தின் 4ஆம் குருமகா சன்னிதானங்களாக தனது 24 வயதிலேயே அருளாசி பெற்றும் சீரிய சேவையாற்றி வரும் குசக் அறக்கட்டளையின் துணைத் தலைவரும் சிறவி ஆதீனத்தின் அரங்கவருமான திரு ராமானந்த குமர குருவர சுவாமிகள் அவர்களை வரவேற்பதிலே பெருமை அடைகிறோம். அருணகிரி பெருமான் பாடிய திருப்புகளுக்கு உயிரோட்டமாக விளங்கும் கொங்கு நாட்டின் தெற்பகுதியான முருகப்பெருமான் அருளாட்சி புரியும் திருத்தலமாக வழங்கி வருகின்ற பழனி மலையிலே ஞான திருமணம் அமைத்து திரு சாது சண்முகர்களார் மடாதிபதி சாது சண்முக சாமிகள் மடம் பழனி அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். அடுத்ததாக விவசாய பின்புலத்திலே இருந்து தன் சுய முயற்சியால் இந்திய காவல் பணியில் இடம்பெற்று தற்போது தமிழ்நாட்டின் ஒரு தேசிய கட்சியின் தலைவராக விளங்குகின்ற பொசேக் அறக்கட்டளை மற்றும் நம்மில் ஒருவர் அறக்கட்டளையின் நிறுவனர் அரங்காவலரும் பொது வாழ்வில் நேர்மை தூய்மை என்ற கொள்கையோடு செயல்பட்டு வரும் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களை வரவேற்பதில் மேலும் இங்கே வந்திருக்கின்ற எங்களது அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற தீரன் சின்னமலையின் வாரிசுதாரர்கள், சிறப்பு விருந்தினர்கள், பிரமுகர்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் என அனைவரையும் I seek your excellency, the descendants of Dheeran Chinnamalai have donated 110 acres of land to Kattur Balaji Memorial Trust sometime in the 1950s, mainly for the development and the upliftment of the rural women in this area. It has been functioning very well for the last 50-60 years, but it has got tremendous potential to improve and further develop. So on this occasion, I'm taking advantage of your presence here. I would greatly request, make a humble request on behalf of all the descendants of Dheeran Chinnamalai, if we can use your good offices and create a national university for agriculture and animal husbandry in the land donated by the descendants. Kattur Gandhi Memorial Trust ட்ரஸ்டுக்காக இங்கே இருக்கின்ற ஊரக பணிகளில் இருக்கின்ற பெண்களுடைய மேம்பாட்டுக்காக கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு சிறப்பாக இயங்கி வருகிறது. அதில் பள்ளிக்கூடங்கள் வேறு செயல்பாடுகள் அங்கே நடந்து கொண்டிருக்கும் போது கஸ்தூர்பா காந்தி மெமோரியல் ட்ரஸ்டினாலே
ஆனால் அங்கே இன்னும் நிலம் இருக்கின்ற காரணத்தினாலே மேற்கு ஆளுநர் இருக்கின்ற வருகையை பயன்படுத்தி நான் அவரிடத்தில் ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கின்றேன். ஒரு அகில இந்திய பல்கலைக்கழகம் அக்ரிகல்ச்சர், அதாவது விவசாயம் மற்றும் கால்நடை சம்பந்தமாக மாவீரன் தீரன் சின்னமலை அவருடைய பேரிலே ஒரு மத்திய பல்கலைக்கழகம் இங்கே அமைக்க வேண்டும் என்ற எங்களுடைய கோரிக்கையை அவர் முன்னாலே வைத்திருக்கின்றோம். அதை அவர் உங்கள் சார்பாகவும் வாரிசுகள் சார்பாகவும் நாம் அவர் முன்னால் வைத்திருக்கின்றோம். அதை அவர் பரிசீலிப்பார் என்பதை நாங்கள் வேண்டி விரும்பிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். முன்னாள் தேசிய துணை பாதுகாப்பு ஆலோசகர் மற்றும் முன்னாள் நாகாலாந்து ஆளுநராக சிறப்பாக பணியாற்றி இன்று தமிழகத்தின் மேதகு ஆளுநராக இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை அவர்களின் நினைவேந்தல் நிகழ்ச்சியை சிறப்பிக்க வருகை புரிந்திருக்கும் பிரதம விருந்தினர் மேதகு தமிழக ஆளுநர் அவர்களை சிறப்புரையாற்ற மனமகிழ்வுடன் அழைக்கிறோம். May we request His Excellency the Governor to deliver his presidential address. Please, sir. மேடை உள்ள பெருமதிக்குரிய பலத்திரு சாந்தலிங்க ಮರುದಾಸರ ಅಡಿಕಲ ಅವತಿರು ರಾಮಾನಂದ ಕುಮಾರ ಗುರುಬರ ಸ್ವಾಮಿಗಳ ಅವತಿರು ಸಾಧು ಸನ್ಮುಗ ಅಡಿಕಲ ತಿರು ಜೆ ಚಿನ್ನಮಲೈ ಕೃಷ್ಣಕುಮಾರ್ அவர்களே, திரு கே அண்ணமலை அவர்களே, திரு ராஜா பி அறுமுகம் அவர்களே, தீரன் சின்னமலையின் வாரிசுதாரர்களே அவர்களே, இங்கே கூட்டி இருக்கும் மரியாதைக்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இவ்விழாவில் பங்கேற்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனெனில் இவ்விழா நமது ஒரு சிறந்த சுதந்திர போராட்ட வீரர் திரு தீரன் சின்னமலை அவர்களை இந்தியாவின் சுதந்திர கால தீரன் சின்னமலை தனது உயிரை தியாகம் செய்தார். நமது நாட்டின் விடுதலைக்காக தனது வாடவும் மற்றும் இரத்தம் சிந்தியவர்களுக்கு நாம் மறக்கக்கூடாது. நாட்டிற்காக தியாகம் செய்தவர்களுக்கு நாம் மறக்கக்கூடாது. தீரன் சின்னமலை அவர்களுக்கு நன்றியாக நாம் ஒரு சிறந்த பாரத்தை உருவாக்க வேண்டும். நண்பர்களே, தமிழ் ஒரு பழமையான மொழி, மிகவும் பழமையான மொழி, ஒரு அழகான மொழி, ஒரு சக்தி சாயந்த மொழி. தமிழ் மக்கள் போல தமிழ் பேச வேண்டும் என்பது எனது விருப்பமாகும். நான் உறுதியாக நம்புகிறேன், ஒரு நாள் நான் உங்கள் போல தமிழ் பேசுவேன். ஆனால் இன்றும் நான் ஆங்கிலத்தில் பேசுவேன். Friends, I am
very happy to be in this beautiful sacred Congo land and in the midst of its finest people. This land has a very rich history of prosperity, economic prosperity, cultural prosperity. This land has a history of producing great warriors. We know that in ancient times there are historical records that this land had trade with Roman Empire. It was a very, very prosperous, rich land. This land has produced great kings, great warriors from Cheras, Cholas, Pandyas. And to be here, to be on this land is a matter of pride for me. My happiness gets further multiplied many times because I am here to pay tribute to one of the greatest son of India, one of the greatest freedom fighter of India, Dhiran Chinnamalai. I feel humbled when I think of this great man and his great sacrifices. What a great leader he was. And here I feel the greatness of this land which can produce such great leaders. It is often said that, I am told that there is a saying here, and rightly so, that Kongu Sharitan, Hengum Sariko. If Kongu is prosperous, everyone prospers. Rightly so. This land can produce a warrior like, a leader like Dhiran Chinnamalai. People have spoken about him, people know about him. We know that how the British tried to erase his history. The British tried to ensure that no one talks about him. But we know that the greatest history is one which is written in the hearts and minds of the people. And Dhiran Chinnamalai, his history is written in the hearts and minds of the people of this place. Through generations they have carried the story, they carried through the folk songs, the greatness and great achievement of this great man. And today, the whole country, the whole India, acknowledges this greatness of this man. And that is how the 2015 Government of India issued, in commemoration of this great man, a stamp, commemorative stamp. Dhiran Chinnamalai, he came from the masses. Now, he lived, and the beauty, the intricacies are unparalleled. No architecture in the world, including the Greek one, can come anywhere close to those magnificent temples. They were the great patrons of Dharma. Dharma which originated at this place, and the light spread throughout Bharat, about which Annamalai mentioned about it.
Tirudhiran Chinnamalai, in that great tradition, he was also a great patron of this dharma. He built, he patronized Kuladaiva, a series of Kuladevata, because the soul of Bharat, the soul of this country lives in this dharma. In the most ancient times I'm talking about, this land was esteemed, fully esteemed in dharma. We know that Tamil is the most ancient language, living language in the world. We also know that Tamil grammar, Tolkappiyam, is the most ancient grammar in the world. Tolkappiyar, the author, the writer, the great Tolkappiyar who wrote this Tolkappiyam, after writing his book, completing this work, he goes and presents it in the Pandyan Darbar. He goes and presents in the Pandyan Darbar to the assembly of scholars headed by Atankot Asha. And he writes in the preface, Sirap Pairam, preface of Tolkappiyam, he writes, who was this Atankot Asha? He says, Aram Karai Navin, Nan Marai Mudriye Atankot Asha. Atankot Asha was Aram Karai Navin, Nan Marai Mudriye, a profound scholar of four Vedas and who spoke only on Dharma. This book was presented to him. Tolkappiyam presented this book to Atankot Ashan, who was profound scholar of four Vedas and who talked only of Dharma. This is in our ancient literature, Tamil literature. Unfortunately, over the period, there have been distortions. People have been made to believe that something otherwise. Attempts have been made to distort the history. But truth ultimately prevails. We all know Satyameva Jayate. Eventually truth prevails. And the truth is written in all the ancient texts. You go to Silpadikaram, you find all along the stories of this dharma and the whole of Bharat. Right from Himalayas to Gangas to Ujjaini to Madura to Madurai. All these are all documented in our ancient precious texts. These are indestructible. Like Sanatana Dharma, these texts are indestructible. And they are here telling us loud and clear who we are and how we have grown. So, when Tirudhiran Chinnamalai, he patronized this Kuladevata, he was protecting the soul of Bharat, because the soul of Bharat is this. And what is the essence of Sanatan Kalacharam, Sanatan Dharma? Is universal brotherhood. It says the Vedic truth is that the universal, the one supreme God, He lives in all of us, and we are all may look different, but it is the same God who is expressing, manifesting Himself in different ways. So we are all Sahodara, Sahodari. That is the essence of this dharma. Any amount of light cannot undo it. It is there and Mosaic, and
Dhiran Chinnamalai Alliance people for inviting me to this occasion. When they came and asked me to come on an occasion, I was pretty excited. I say I must. And I came. I must extend my thanks to them for giving me this opportunity. And I also thank you very much for being a patient listener. We all together, we have to build this country. Thank you very much. Nandri, Vanakkam. On behalf of everyone gathered here, we express our deep sense of gratitude to His Excellency for the sincere words of appreciation that glorify Dhiran Chinnamalai, our great ancestor. சிறப்புரை ஆற்றிய மேதகு ஆளுநர் ஐயா அவர்களுக்கு நமது நன்றிகள். பெரும் படைக்கு தலைமை ஏற்று ஓடா நிலையில் கோட்டை கட்டி தரணியாண்ட மாவீரன் தீரன் சின்னமலை அவர்களின் நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி உரைக்க உயர் திரு ராஜா பி ஆறுமுகம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை புரிந்து மிக சிறப்பான ஒரு எழுச்சி உரையாற்றிய அமர்ந்திருக்கின்ற எங்களுக்கெல்லாம் ஒரு உத்வேகம் கொடுத்திருக்கின்ற மதிப்பு நாங்கள் கூறிக்கொள்ள திறந்திருக்கின்றோம். தீரன் சின்னமலை அவர்களின் வாரிசுகளின் சார்பாக, குடும்பத்தாரின் சார்பாக, இங்கே எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற அனைவரின் சார்பாகவும் உங்களுக்கு எங்களது அன்பான நன்றிகள். எங்களது அழைப்பை ஏற்று இங்கே மிகச்சிறப்பாக உரையாற்றிய அருமை சகோதரர் கே அண்ணாமலை அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி. எங்களுக்கு வழிகாட்டியாக கடந்த சில ஆண்டுகளாக இந்த வீரன் சின்னமலை நினைவு விழா நிகழ்வுகளை, பிறந்தநாள் விழா நிகழ்வுகளை எப்படி நடத்த வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற இந்த கொங்கு மண்டலத்தின் 3 குரு மகா சன்னிதானங்களை வணங்கி அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். இறுதியாக எங்களது அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கின்ற அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக மிக சிறப்பாக கடந்த 2 நாட்களாக எங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து இங்கே இந்த விழா சீரும் சிறப்புமாக நடைபெற உறுதியாக இருக்கின்ற காவல்துறை நண்பர்களுக்கும், குறிப்பாக காவல்துறை தலைவர் சுதாகர் அவர்களுக்கும், காவல்துறை துணைத் தலைவர் திரு முத்துசாமி அவர்களுக்கும், ஈரோடு மாவட்ட சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் சசிமோகன் அவர்களுக்கும் மற்றும் அவருடைய துறைக்கும் எங்களுடைய பணிவான நன்றியை இந்த நேரத்திலே நாங்கள் கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். நன்றி, வணக்கம். இல்லை நம்ம முதல்வரே வந்து கவர்னர் தமிழ் இருக்கணும் வீடியோ பார்த்துருப்பீங்க, அதாவது நிகழ்ச்சி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நல்ல தகவல் நம்ம ஈரோடு நந்தா ஸ்ரீலாக்கில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்லதொரு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்க.